உங்களுடைய வீட்டுக்கு எம் சாண்ட் போடுறதா இல்ல ரிவர் சாண்ட் போடுறதா அப்படின்ற குழப்பத்துல இருக்கீங்களா? அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான். எம் சாண்ட் அண்ட் ரிவர் சாண்டோட அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் ஒன்னொன்னா சொல்ல போறேன், நோட் பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்களை யாருக்காச்சும் பில்டிங் அப்ரூவல் பிளான், பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் நீட்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா எங்களோட சென்னை பில்டர்ஸுக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. ஐ எம் ஷீஜா, கன்ஸ்ட்ரக்ஷன் இன்ஜினியர் அண்ட் கார்பரேஷன் லைசன்ஸ்ட் சர்வேயர். ஃபர்ஸ்ட் வந்து எம் சாண்ட். இந்த எம் சாண்டை வந்து கிரானைட்டை க்ரஷ் பண்ணி நம்ம மேக் பண்றதுனால இது ஒரு கன்சிஸ்டன்ட் குவாலிட்டியை வந்து கொடுக்கும். இதோட ஆங்குலர் பார்ட்டிகிள்ஸ் வந்து காங்கிரீட்ல ஒரு ஸ்ட்ராங் பாண்டை வந்து கிரியேட் பண்ணும். ரிவர் சாண்டை கம்பேர் பண்ணும்போது எம் சாண்டோட காஸ்ட் வந்து கம்மி தான். எம் சாண்ட் வந்து ரொம்பவுமே கிளீனா இருக்கும். ஏன் அப்படின்னா அதுல சில்ட் கிளே பார்ட்டிகிள்ஸ் வந்து சுத்தமா இருக்காது. எம் சாண்டோட ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா இதோட சாஃப்ட்னஸ் வந்து ரொம்பவுமே கம்மியா இருக்கும். ஸோ பிளாஸ்டிங் பண்ணும்போது ஒரு ரஃப் டெக்ஸ்சரை வந்து கொடுக்கும். ஸோ நம்ம எம் சாண்டை எப்பவுமே காங்கிரீட் அண்ட் மேசனரி ஒர்க்குக்கு யூஸ் பண்றது ஒரு பெஸ்ட் சாய்ஸா இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் வந்து ரிவர் சாண்ட். இந்த ரிவர் சாண்ட் நமக்கு நேச்சுரலா கிடைக்கிறனால இது சாஃப்டாவும் ஒரு ஃபைன் டெக்ஸ்சரையும் கொடுக்கும். ஸோ இந்த ரிவர் சாண்ட் நம்ம பிளாஸ்டரிங் அண்ட் ஃபினிஷிங் ஒர்க்குக்கு யூஸ் பண்றது ஒரு பெஸ்ட் சாய்ஸா இருக்கும். இதோட டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா அதிகமான ஆத்து மணல் நம்ம எடுக்கும் போது கண்டிப்பா என்விரான்மெண்ட்டை வந்து அஃபெக்ட் பண்ணும். அதே மாதிரி எம் சாண்டை கம்பேர் பண்ணும்போது இது ரொம்ப எக்ஸ்பென்சிவ் தான். அது மட்டும் இல்ல, இது நேச்சுரலா கிடைக்கிறதுனால இது சில்ட் கிளே சால்ட் பார்ட்டிகிள்ஸ் அதிகமா இருக்கும். இந்த பார்ட்டிகிள்ஸ் வந்து காங்கிரீட்டோட ஸ்ட்ரென்த்தை வந்து கம்மி பண்றது மட்டும் இல்லாம அந்த ஸ்டீல் பார்ஸை வந்து துருப்பிடிக்க வைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.